ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு சுவையான மீன் வறுவல். இது ஒரு ஈஸி அண்ட் சிம்பிள் ஃபிஷ் ஃப்ரை ரெசிபிங்க. டக்குன்னு நம்ம மசாலா கலந்துட்டு நல்லா மீன் மேலே தடவி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு பொரிச்சு எடுத்தா மசாலா உதிராமல் ஒரு பக்காவான டேஸ்ட்டில் நம்ம மீன் வறுவல் செஞ்சு அசத்திடலாம். ஸோ ஒரு சிம்பிளான ரெசிபியை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே 1 கிலோ அளவுக்கு மீன் எடுத்து நல்லா சுத்தப்படுத்தி எடுத்து வச்சாச்சுங்க. இங்கே நான் எடுத்துருக்கிற மீன் வெரைட்டி வந்து பாறை மீன். இது வறுவல்கெல்லாம் நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த வெரைட்டி வேணாலும் எடுத்துக்கலாம். மசாலா நீங்கள் இதே மாதிரி கலந்து போடும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாகவும் இருக்கும் ரெசிபி. நல்ல மொறுன்னு மசாலா உதிராமல் மீன் வறுவல் செஞ்சு எடுத்துடலாங்க. இப்போ இங்கே கொஞ்சம் ஒரு அகலமான பவுலில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரமான மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இந்த மிளகாய்த்தூளில் காரம் பெருசாக இருக்காது, ஆனால் நல்ல கலர் கொடுக்கும் நம்ம மீன் வறுவலுக்கு. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கூடவே சோம்புத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். அடுத்ததாக சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். அடுத்ததாக கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. அடுத்தது மிளகு பொடி பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட் கிடைக்கும் பெப்பர் பவுடர் போடும்போது. அடுத்தது மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன். அடுத்ததாக இஞ்சி பூண்டு விழுது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவேங்க. அடுத்தது மீன் வறுவல் நல்ல மொறுன்னு வர்றக்கு கார்ன்ஃப்ளவர் சோள மாவு 1 டேபிள் ஸ்பூன். கூடவே அரிசி மாவும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவேங்க. நல்ல மீன் ஃப்ரை நல்ல மொறுன்னு வரும், மசாலாவும் உதிராது. அடுத்தது உப்பு தேவையான அளவு. எடுத்துருக்கிற மீனோட அளவுக்கு தகுந்த மாதிரி உப்பெல்லாம் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. அடுத்தது சமையல் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இது சேர்க்கும்போது மசாலா நல்ல மீன் மேலே கோட்டாகும், உதிராமல் பர்ஃபெக்டாக நம்ம சுட்டு எடுத்துடலாம். அடுத்ததாக ஒரு 1/2 எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கலாங்க. இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்ல பொடியாக நறுக்குன கருவேப்பிலை இலையை போட்டு இந்த மசாலாவை கலந்துக்கலாங்க. இதனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வாசனை கொடுக்கும். மீன் வறுவல் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அந்த மீனோடு சேர்ந்து கருவேப்பிலையும் பொரிஞ்சு அந்த வாசனை டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இதுவும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். ஸ்பூனை வச்சு கலக்கிறத விட கையால் நம்ம பிசைஞ்சு கலந்து விடும்போது நல்லா பர்ஃபெக்டாக கலந்துக்கலாம். அளவாக தண்ணியை தெளித்து கலந்துக்கங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது மசாலா. ஸோ அளவாக தண்ணி விட்டு அழகாக கலந்துக்கங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி கலந்துக்கோங்க. ஸோ மசாலா பாருங்கள், ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, ரொம்ப லூஸாகவும் இல்லை, கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ இதை நம்ம மீன் மேலே தடவிடலாங்க. நல்லா 2 சைடும் உள்ள அந்த சைடு ஓரங்களில் எல்லாமே அந்த மசாலா நல்லா கோட்டாகிற மாதிரி தடவி விடுங்க. எல்லா மீன் மேலேயும் பக்குவமாக நம்ம மசாலாவை தடவையாச்சுங்க. மினிமம் ஒரு 1/2 மணி நேரம் போலனாலும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பொரிச்செடுக்கும்போது மசாலா நல்லா மீனில் கோட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. மீன் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இங்கே ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் நல்ல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுருக்கேங்க. இங்கே நான் மீனை டீப் ஃப்ரை பண்ணாமல் தவா ஃப்ரை மாதிரி தாங்க பொரிச்செடுக்க போகிறேன். ஸோ அளவாக எண்ணெய் விட்டுருக்குறேன். இதில் மீனை வந்து அழகாக அடுக்கி விட்டுறலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மீனை அடுக்கி விட்டுருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா பொரிஞ்சு வரும். நல்லா பொறுமையாக ஒரு சைடு வேக விட்டுட்டு அப்புறமா திருப்பி போடலாம். மீன் நல்லா ஒரு சைடு ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ திருப்பி போட்டுடலாம். பக்குவமாக அழகாக பொறுமையாக திருப்பி போட்டாச்சு. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. மசாலா உதிராமல் அழகாக ஃப்ரை ஆகிட்டுருக்கு. அந்த சைடு நல்லா பொறுமையாக ஃப்ரை ஆக விட்டுட்டு எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம மீனை வெளியே தட்டில் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க,
அருமையான மீன் வறுவல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க. அது பர்டிகுலர்லி அந்த பொடி பொடியாக கருவேப்பிலையை நம்ம கட் பண்ணி போட்டு மசாலா கலந்து பொரிச்சு எடுத்தோம் இல்லைங்களா, அந்த கருவேப்பிலை வாசமும் இந்த மீன் வறுவலோடு சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. நாங்கள் எக்ஸ்ட்ராவாக கருவேப்பிலையும் மீன் பொரிச்ச எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து மேலே போட்டு விட்டுருக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் அதோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டோடு இருக்கும். ஒரு சிம்பிளான மசாலா இது. நம்ம டக்குன்னு கலந்து மீன் மேலே தடவி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு பொரிச்சு எடுத்தா ஆஹா, ஒரு அருமையான மீன் வறுவல் ஜம்முன்னு செஞ்சு அசத்திடலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிம்பிளான ரெசிபி தான். எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.